ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை உங்களோடு. தூதர்களை பற்றி பார்ப்போம். தூதர்களுக்கு எபிரேய வார்த்தை மலாக். இதை பற்றி தீர்க்கதரிசனம் ஏற்கனவே பார்த்துட்டோம். நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த தூதர்களில் 2 விதமான தூதர்கள் இருக்காங்க. ஒன்று பூமிக்குரிய தூதர்கள், 2வது வானத்துக்குரிய தூதர்கள். இந்த பூமிக்குரிய தூதர்களில் தேவனுடைய ஊழியக்காரங்க, தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரங்க. வானத்துக்குரிய தூதர்களில் 2 விதமாக இருக்காங்க. ஒன்று விழுந்து போன தூதர்கள், இன்னொன்று தேவனுடைய தூதர்கள். இப்பொழுது இந்த பூமிக்குரிய தூதர்களில் ஒரு சில வசனங்களை குறித்து பார்ப்போம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். பைபிள் சொல்லுது, இந்த பூமிக்குரிய ஆசாரியர்கள் அவர்கள் சேனைகளின் கர்த்தரின் தூதர்கள். இவங்க பூமிக்குரிய தூதர்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்தால், என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் இரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். 7 சபைகள். இது பூமிக்குரிய சபை. இந்த 7 சபைக்கும் 7 தூதர்களை அனுப்புகிறார். இவங்க எல்லாரும் ஊழியக்காரங்க. ஸோ பூமிக்குரிய தூதர்கள் யாரு? தேவனுடைய ஊழியக்காரங்க எல்லாரும் தூதர்கள் தான். அதே மாதிரி வானத்துக்குரிய தூதர்கள், விழுந்து போன தூதர்களும் இருக்காங்க, தேவனுடைய தூதர்களும் இருக்காங்க. விழுந்து போன தூதர்களில் நம்ம அநேக பேரை பார்க்கலாம். பைபிளில் பேய் என்று எழுதியிருக்கு, சாத்தான் என்று எழுதியிருக்கு, பெல்சபூப் என்று எழுதியிருக்கு. இப்படி நிறைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தேவனுடைய தூதர்கள் யாரெல்லாம்? மிகாவேல், காப்ரியேல், கேருபீன், சேராபீன், இப்படி நிறைய பேர் உண்டு. ஸோ தூதர்களில் 2 விதமான தூதர்கள், பூமிக்குரிய தூதன், வானத்துக்குரிய தூதன். எப்படி விழுந்து போன தூதர்கள் தேவனுடைய தூதர்கள் இருக்காங்களோ, அதே மாதிரி அவனுடைய ஊழியக்காரங்களும் இருப்பாங்க. தேவனுடைய ஊழியக்காரங்க மாதிரி காமிப்பாங்க. ஆனால் அவங்க விழுந்து போன ஊழியக்காரங்க. யார்கிட்ட விழுந்துட்டாங்க? பிசாசு கிட்ட விழுந்துட்டாங்க, பணத்துக்கிட்ட விழுந்துட்டாங்க, பெருமையில் விழுந்துட்டாங்க. இப்படி தூதர்களில் 2 விதமான தூதர்கள் இருக்காங்க. தூதர்களை பற்றின ஒரு ரகசியம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.